இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் தன்னுடைய கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்த அனுபவங்களை பற்றி கூறியிருக்கிறார். அதாவது, வீட்டிலே யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம 15 வயது இருக்கும்போது நான் சென்னைக்கு வந்து விட்டேன். அரை ட்ரவுசர் போட்டுக்கொண்டு சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு பஸ் ஏறி விட்டேன். ஆனா எங்க இறங்கணும்னு தெரியல. கடைசியில LIC பில்டிங்க்கு பக்கத்துல இறங்கினேன். கையில் ஒரு டைரி மட்டும் வைத்திருந்தேன். அந்த டைரியில சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 இயக்குனர்கள் நடிகர்களோட அட்ரஸ் மட்டும்தான் இருந்தது. என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல, எங்க போறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த நேரத்துல ரொம்ப பசியா இருந்தது. சென்னை டி நகருக்கு எந்த பக்கம் போகணும்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவங்க வழி சொன்னாங்க. அப்படியே நடந்து போகும்போது ஒரு வயசான பாட்டி இட்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பசியா இருந்தது. காசு வாங்காம அந்த பாட்டி அம்மா எனக்கு சாப்பிடுறதுக்கு இட்லி கொடுத்தாங்க. பிறகு அப்படியே நடந்து வந்து அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே படுத்து விட்டேன். போலீஸ்காரவங்க வந்து எல்லாரையும் எழுப்பி விட்டுறாங்க. இங்க எல்லாம் படுக்க கூடாது, எல்லாரும் போய்விடுங்க என்று. அப்போது நான் ஆழ்ந்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை எழுப்பி எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. சினிமாவில நடிக்கணும்னு வந்திருக்கேன் என்று சொன்னேன். இங்க படுத்திருந்தா எப்படி நடிக்க முடியும்? சரி வா என் கூட அப்படின்னு சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போனாரு ஒரு போலீஸ் ஏட்டையா. கூட்டிட்டு போன அவரு மவுண்ட் ரோட்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன படுக்க வச்சாரு அந்த ஏட்டையா. ஏன் என்னுடைய கதையில நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி நல்லவங்களால தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. யாரையும் பார்த்து பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க என்று நெகிழ்ச்சியாக கூறியிருக்கிறார் நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.